வெல்கம் டு லேசி vlogger AK. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டியான XL ஒரு மோட்டோ vlogging பண்ண போகிறோம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ vlogging வீடியோவும் கூட. அந்த கதையை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரேன். என்னென்னா வண்டி முதல்ல ஓட்டின கதையை முதல்ல நேராக எங்கள் கம்பெனிக்கு போயிட்டு அங்கே ஒரு பையன்ட்டு XL வாங்கிட்டு அதில் கன்டினியூ பண்ணுறேன். இந்தியா ஓகே, இந்த வண்டிக்கு வந்துட்டோம். சரி, இதில் அங்கே இருக்கா, ரொம்ப நாளாச்சு வண்டி ஓட்டி. ஒரு வருஷம் போகுது, பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கா கிக்கரு. ஹலோ கைஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வண்டி வந்து இந்த XL தான். அதனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓட்ட போகிறேன். அப்படியே வந்து இஷ்டப்பாடு ஓட்டினது. இப்போ ஒன்றே ஊரில் விட்டு வந்ததுனால அதையும் ஓட்ட முடியல. சரி, பழக்க தோசத்தில் கியர் மாத்திரம் வருது. பிரேக் இந்த யாபத்தில் பெரிய வண்டி ஓட்டினா அந்த யாபத்தில் இருக்குது. இங்கே போடுறேன், கியர் போடுறதுக்கு இதை கிளச்சை பிடிச்சி பண்ணுறேன், பிரேக்கு இங்கே அமுக்கிறேன். சரி, கால் இங்கே போகுது. ஆட்டோட கால் இந்த கால் இங்கே மேலே இருக்குது. நான் பெரிய வண்டி அந்த கீர் வண்டி ஓட்டின ஊற்றுலேயே இருக்கேன். சரி, பார்ப்போம். லைட்டாக வண்டி உலட்டுது, மாதிரி மெதுவாக போகுது, என்னன்னு தெரில. ஓ, பெட்ரோல் இதை ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை ரொம்ப நாளாக சரி, எல்லாமே இதாகுது. ஸ்டிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி ஏன் ஃபஸ்ட்டு இங்கே சைட் லாக்லேயே அப்படி தான் வண்டி இதிலே இருக்கும்ல. பிஎஸ்எஃப் வண்டியா இல்லை யார் இருக்காங்கன்னு தெரில. மெதுவாகவே போவோம், ஏன்னா வந்து ஏர் சவுண்டு மேபி உள்ளே வர வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, இது வந்து இந்த ரோடு கொஞ்சம் டேஞ்சரஸ். ஏன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வண்டிலாம் வரும். நான் சத்தியமங்கலம் போகிற ரோட்டையும் அவினாசி போகிற ரோட்டையும் ஜாயின் பண்ணுற ரோடு இது. அதனால் காரு வண்டிலாம் நிறையா இது ஷார்ட் ரூட்டு இதனால வேகமாக வருவாங்க. மெதுவாகவே போவோம். பெட்ரோல் பங்க் இன்றைக்கி எவ்வளோ பெட்ரோல் ப்ரைஸ்ன்னு பார்ப்போம். டெய்லி பார்த்து ஷாக் ஆகிட்டேன். நேற்று 100 புள்ளி சம்திங் இருந்துச்சு, 80 என்னமோ. இங்கே இருக்கா பெட்ரோலு? இல்லை, பெட்ரோலு ஐயோ 101.57. ஆமாம், 101.57 பார்த்துருப்பேன். என்னடா ரவுண்ட் அடிச்சுட்டு போகிறானு. கேமரா இருக்குது, அதிகமாக யாரும் நோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னா, அது சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த சைடு வந்து தென்னை மரங்கள், பச்சை பச்சைன்னு புல், அப்படியே நல்லாயிருக்கும் இந்த இடம் போகிற வழி. இது எந்த இடம் அப்படின்னா கோயம்புத்தூர் தாங்க. இது வாய்ப்போம் ஒரு ஓரமாக 30 போமா. ஓகே, 30, 20 விபத்து பகுதி. திரும்ப வண்டி வளர்த்தது பெட்ரோல் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கு. ஐயோ, ஆன்ல இருந்தது அங்கே ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஐயோ, அப்போ இது இங்கிட்ட இருக்கடா கிக்கரு. வண்டியோட ஓனர் இந்த வீடியோ பார்த்தா சிரிச்சிடாரு. அப்புறம் நான் கேட்டானே கொடுத்துட்டாரு. என் கம்பெனியில் என் கூட வேலை பார்க்குறேன் சீனிவாசன். வண்டி சாரி தான் கேட்டோன்னா உடனே யோசிக்க கூட இல்லை எதுக்கு. நான் அப்புறம் கேட்டேன் வீடியோ எடுக்கணும்னு சிரிச்சுக்கிட்டு. மற்றவங்களாம் இதாக தப்பாக நினைப்பாங்க என்னடா அப்படின்னு. ஏன்னா வந்து இந்த வண்டி வந்து என்னென்னா TVS XL. அது நிறையா பேர் வந்து XL வச்சுருந்தா அசிங்கமாக நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் வீட்டில் போகும்போது வண்டியே இல்லை, அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. சரி, அந்த கதையை அப்படியே வரிசையாக சொல்லிட்டு வரேன். என்னென்னா, வண்டி முதல்ல ஓட்டின கதையை. ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஃபாரினில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் வண்டி எங்கள் வீட்டில் இருக்காது. வரும்போது வாங்கியிருப்பாங்க, அதை விற்றுட்டு போயிடுவாங்க. அதுவும் கீர் வண்டியாக இருக்கும். அப்படியே அந்த அழகான வியூவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கேட்டுவாங்க.
நம்மள பல பேர் வீட்டில் வந்து வண்டி இருக்காது, அதனால் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் பல பேர் வந்து சைக்கிள் ஓட்டி பழகினதுக்கப்புறம் ஓட்டுற முதல் வண்டி வந்து எப்போவுமே TVS 50 தான். சில பேர் வீட்டில் ஸ்கூட்டி இருக்கும், சில பேர் வீட்டில் XL இருந்தால் XL கற்றுக்குவாங்க. கீர் வண்டி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். அதாவது டேரெக்டாக எடுத்தோடனே கீர் வண்டி ஓட்டுறவங்க வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு ஓட்டின வந்து XL சூப்பர் தாங்க, TVS XL சூப்பர். எங்கள் சித்தப்பாவோட வண்டி எங்கள் தாத்தா எடுத்து அவங்க ஃபாரின் போன சிங்கப்பூர் போனதுனால இங்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. தாத்தா தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு தடவை அதை வாங்கி ஓட்டலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி தான் ஓட்டுறான், நான் டேரெக்டாக கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல, நம்மளாம் சின்ன பையன் நினச்சி வச்சுருந்தாங்க. நானும் எப்படா SNS காலேஜ் ஓகே எப்படா ஓட்டி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தினம் பார்ப்பேன் இப்படியே என்ன பண்ணுறாங்க பிரேக்கு. இப்போல்லாம் சப்பையாக தெரியும், அப்போலாம் அது பெரிய விஷயம் இல்லை. பேலன்ஸ் பண்ணணும், திருவண்ணம் இது வந்து ரொம்ப தீரக்கூடாது, என்னென்ன விழுந்துருவாங்க போய். அது இல்லாமல் நான் ஓட்டின ரோடு வந்து எப்படின்னா இந்த ரோடு செக் பண்ணுவோம், வீடியோ ரெக்கார்டாக ரெஸ்டாரண்ட்டு எல்லாம் இது மாதிரி ரிச்சான இது மாதிரி இருக்கும். நான் வந்து முதல்ல ஓட்டின ரோடு இது மாதிரி தார் ரோடெல்லாம் இல்லைங்க, சாதாரண மண் ரோடு தான். அதில் ஓட்டி தான் நான் கற்றுக்கிட்டேன். அது இல்லாமல் இந்த மழை பெஞ்சதுனால இந்த டயர் இருக்கும்ல, வண்டி டயரு இல்லை டிராக்டர் டயரு, இதோட அச்செல்லாம் அப்படியே இருக்கும். அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். ஃபஸ்ட்டு என்ன வண்டி எங்கள் தாத்தா என்னை கொண்டு விட்டுட்டு வீட்டில் விட்டுட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. நான் சாவி எடுத்து திரும்பி கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணாங்க. தாத்தா வந்து அந்த அண்ணா உனக்கு இதே தெரியாது, காலை 8 மணி தெரியாது, வண்டி ஓட்டியான்னு கேட்பான்ட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நானே வண்டி எடுத்து அப்படியே ஓட்டிக்கிட்டே போயிட்டேன். நல்லா போனதுக்கப்புறம் லைட்டாக பயம் வந்துடுச்சு. திரும்பி பார்த்தா தாத்தா ஓடியாந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி அவன் முன்னாடி ஓட்டந்தே விழுந்துடாடா பாத்திரா அப்படின்ட்டு வந்தேன். அதெல்லாம் வந்துட்டு இது நிப்பாட்டிக்குவோம். இந்த சைடு போனால் பெங்களூர், இந்த சைடு போனால் ஊட்டி ரோடு, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் எல்லாம் அங்கிட்டு போனோம். பெங்களூர் ரோடு இருக்குது. ஓகே நம்ம சிக்னல் கிடச்சிருச்சு. கம்மங்கூழ் கடை வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்குது, இங்கே நிப்பாட்டிக்கும். அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டினது. அப்படியே ஓட்டி அதுக்கப்புறம் அப்படியே அப்பப்போ ஸ்கூட்டி கிடைக்கும், அப்புறம் பெரிய வண்டி ஆமாம் நான் பெரிய வண்டி ஓட்டின கதையெல்லாம் வந்து கேட்டேன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். TVS ஸ்போர்ட்ஸு அதில் ஒரு நாள் பண்ணி காப்பேன். நான் என்னென்ன தப்பு பண்ணேன், எனக்கு சொல்லிக் கொடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அந்த வண்டிலாம் யாருமே சொல்லிக் கொடுக்க நானாக கற்றுக்கிட்டது. கேமரா இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது சாப்பிடாம கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த டைம் தான் நமக்கு ஃப்ரீ டைம், பகல் வேறு, நைட்லாம் போய் எடுத்தால் கிளியராக வராது அப்படின்னு. சரி போய் சாப்பிட்டுட்டு அப்படியே போகும்போது மிச்சத்தை கதையை சொல்லிட்டு அப்படியே கம்பெனி போயிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் போக வேண்டிய இடத்த வந்து அடைஞ்சிருவேன். நான் அவ்வளோ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா, நம்ம ஓட்டின முதல் வண்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே நேரத்தில் நீங்கள வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் ஓட்டின முதல் வண்டி எதாக இருந்தாலும் சரி, கீர் வண்டியோ இல்லை என்ன வண்டியோ, வண்டி என்ன வண்டியோ, அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அதை போட்டுட்டேன்னா அதோட லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். அப்போ வந்து அந்த மெமரி உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. இந்த சேனல் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் மென்மேலும் வளரலாம். ஓகே, TVS XL இதில் ஒரு சின்ன ரைடு போனோம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து நம்ம ஊர் வண்டி, ரொம்ப ராசியான வண்டின்பாங்க. உண்மையில்தான் எக்ஸல் கற்றுக்கிட்ட ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு தடவை கூட வெறும் விழுந்ததில்லை. எக்ஸலே விழுந்தாலும் மற்ற வண்டியிலையும் முடிஞ்ச வரையும் சேஃபாக தான் இது பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போகலையோ இல்லை நமக்கு என்ன எதுவும் இல்லை, அதான் நல்லது. ஓகே, அப்படியே விட்டுருவோம், வேறு எதுவும் பேச. உண்மையை ராசியான வண்டி தான். நிறைய பேர் வந்து சாதாரணமாக பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரோட ஸ்டார்டிங்லேயும் இதுதான். பொருள் வச்சுக்கலாம், பின்னாடி ஆளுங்க வச்சுக்கலாம், மூட்டை எதிர்ப்போம், தண்ணி கூடத்துலேருந்து. கிராமத்தில் இதோட வேலை வந்து ரொம்பவே அதிகம். சிட்டி டவுன்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கிராமத்தில் வேலைன்னா ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி. முன்னாடி ஒரு குழந்தைங்க முன்னாடி குறைக்க இதை பிடிச்சிக்குவாங்க, இங்கே பொருள் தங்க ஓட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் அடிக்க போகும்போது நான் போனேன். இப்போ 101 ரூபா இருக்குது. போனால் எங்கள் ஊரில் 50 ரூபாய்க்கும் சொல்லி 100 ரூபாய்க்கும் சொல்லி 50 ரூபா தான் ஆக்சுவலி தான் இருக்குது. 50 ரூபாய் தான் போடுவோம். ஆயில் போட்டு போடுவோம். ஆனால் ஆயிலோட சேர்த்து 50 ரூபாய்க்கு போடுங்க. என்ன இஷ்டப்பா எங்கள் ஊரில் கடை வச்சுருக்காங்க. அவரை சொல்லுவோம், அவர் போட்டு விடுவார். கேனில் எடுத்து கொடுப்பாரு, ஊற்றிட்டு ஓட்டுவோம். ஹார்ன் எப்படி கம்பெனி நெருங்கியாச்சு, உள்ளே போயிட்டு. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம வந்து பார்த்தீங்களா, ஆக்ஷன் கேமரா வாங்கினதுக்கப்புறம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகிங் வீடியோ. இதுதான் முக்கியம். எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு இதை ஷூட் பண்ணும்போது. ஹெல்மெட் கேமரா வியூ இந்த வீடியோவும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான மோட்டோ விளாகிங் வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நம்ம போய்